வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்களை விடுவிக்க இலங்கை முடிவு. கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி நடவடிக்கை. 27ஆம் தேதி வருகிறது மத்திய குழு. வர்தா புயல் சேதங்கள் பற்றி ஆய்வு. நெஞ்சுவலி என மருத்துவமனையில் ராமமோகன ராவ் அனுமதி. சேகர் ரெட்டி நண்பர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை. நாளை கிறிஸ்துமஸ் திருநாள். தலைவர்கள் வாழ்த்து. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்ய முடிவெடுத்திருப்பதாக இலங்கை அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் 36 பேரையும் விடுதலை செய்யுமாறு இந்திய அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஒட்டி நல்லெண்ண அடிப்படையில் மீனவர்கள் 36 பேரையும் விடுவிக்க முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மீனவர்கள் மற்றும் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்கப் போவதில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்தா புயல் சேதத்தை பார்வையிட மத்திய குழு வரும் 27ஆம் தேதி வர இருப்பதாக தமிழக வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வர்தா புயல் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது. புயல் பாதிப்பு தொடர்பாக சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் RP உதயகுமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் சத்யகோபால், வர்தா புயல் சேதத்தை ஆராய வரும் 27ஆம் தேதி மத்திய குழு வர இருப்பதாக தெரிவித்தார். புயல் சேதம் தொடர்பான புள்ளி விவரங்களுடன் தகவல் தெரிவிக்க அலுவலர்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். சென்ட்ரல் டீம் டியூஸ்டே அவங்க வராங்க. அந்த விசிட்டுக்கு சம்மந்தப்பட்டது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் இந்த வார்தா புயல்னால் பண்ண டேமேஜுக்கு அனைத்து விவரங்கள் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தயார் பண்ணி அவங்களுக்கு நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் அந்த ஃபர்ஸ்ட் டே மார்னிங் இந்த டிஸ்கஷன்ஸ் நடந்த பிறகு ஆஃப்டர்நூன் வந்து ஃபீல்டு விசிட்டுக்கு கூட்டு போவோம். தமிழக தலைமைச் செயலராக பதவி வகித்த ராமமோகன ராவ் நெஞ்சுவலி காரணமாக சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரரும் திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினராக இருந்தவருமான சேகர் ரெட்டியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தினர். அவர்கள் அளித்த தகவலின்படி தமிழக தலைமைச் செயலராக பதவி வகித்த ராமமோகன ராவின் வீட்டில் வருமான வரித்துறையினர் 2 நாட்களுக்கு முன்பு சோதனை மேற்கொண்டனர். இது தவிர அவருடைய மகன் விவேக், வழக்கறிஞர் அமலநாதன், ராமமோகன ராவ் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகள், அலுவலகங்கள் என 14 இடங்களில் சோதனை நடைபெற்றது. இதனையடுத்து தலைமைச் செயலர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ராமமோகன ராவ் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். மேலும் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவினர் ராமமோகன ராவ் மற்றும் அவருடைய மகன் விவேக் ஆகியோருக்கு நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியதாக தகவல் வெளியானது. இதனிடையே ராமமோகன ராவுக்கு இன்று காலை திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல்லில் உள்ள சேகர் ரெட்டியின் நண்பர் ரத்தினம் என்பவரின் இல்ல மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னையை சேர்ந்த மணல் ஒப்பந்ததாரரான சேகர் ரெட்டி, சீனிவாசலு ஆகியோரை சிபிஐ கடந்த வாரம் கைது செய்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் சேகர் ரெட்டிக்கு உதவியாக ரத்தினம், பிரேம்குமார், ராமச்சந்திரன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே திண்டுக்கல்லில் உள்ள ரத்தினத்தின் இல்லம் மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினரும் அமலாக்க பிரிவினரும் இன்று சோதனை மேற்கொண்டனர். 10 மணி நேரத்திற்கும் அதிகமாக நடைபெற்ற சோதனையின் பொழுது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் புதுக்கோட்டையில் உள்ள சேகர் ரெட்டியின் நெருங்கிய நண்பரான ராமச்சந்திரனின் இல்லத்திலும் அலுவலகத்திலும் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்க பிரிவைச் சேர்ந்த 20க்கும் அதிகமான அலுவலர்கள் குழுவினர் சோதனை நடத்தினர். இது தவிர முத்துப்பட்டினத்தில் உள்ள அவருடைய வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி முதல்வர் பன்னீர்செல்வம், திமுக தலைவர் கருணாநிதி, இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் திருநாளையொட்டி முதல்வர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இயேசு கிறிஸ்து போதித்த தியாகம், இரக்கம், பொறுமை, எளிமை, ஈகை போன்ற உயரிய வாழ்க்கை நெறிகளை மக்கள் பின்பற்றி ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி வாழ்ந்தால் வாழ்க்கை மேன்மையுறும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
உலகமெங்கும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் என்றும் நலமும் வளமும் பெருகட்டும் என்றும் கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில், கிறிஸ்துவ சமயம் பரப்ப வந்த மேலை நாட்டு மதகுருமார்கள் தமிழகத்தில் ஏழை எளியோர் வாழ்ந்த குடியிருப்புக்கு சென்று சமய பணி ஆற்றியதுடன் கல்வி, பொது சுகாதாரம் போன்ற விழிப்புணர்வை வளர்த்தனர் என கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய அரசு நிதி தர மறுத்த நிலையிலும் பொறியியல் மேதை பென்னி குவிக் இங்கிலாந்தில் உள்ள தமக்கும் தம் மனைவிக்கும் உடைமையாக இருந்த சொத்துக்களை விற்று பெரியாறு அணையை கட்டி முடித்து தென் மாவட்டங்களை வளம் கொழிக்கச் செய்தார் என தெரிவித்துள்ளார். கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அனைவர் வாழ்விலும் வளமும் நலமும் பெருகிட கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில், கைவிடப்பட்ட அனைத்து உயிர்களுக்காகவும் மனமிறங்கி அவற்றை அரவணைத்து எல்லா உயிர்களையும் நேசிப்போம் என அறிவுரையை வழங்கிய மனிதகுல கருணையாளர் இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என கூறி இந்த உலகத்தை காக்க தன்னையே அர்ப்பணித்த தியாகத்தின் திருவுருவமான கிறிஸ்துவின் போதனைகளை மனதில் கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த நாளில் அனைவரின் வாழ்விலும் அன்பு பெருகி ஆனந்தம் தழுவி மகிழ்ச்சி பொங்கிட வேண்டும் என உலகெங்கும் வாழும் கிறிஸ்துவர்களை இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் வாழ்த்துவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிறிஸ்துமஸ் திருநாளையொட்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் சு. திருநாவுக்கரசர், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி. வாசன், மதிமுக பொதுச் செயலர் வைகோ உள்பட பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தந்தை பெரியாரின் 43வது நினைவு நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரின் உருவச்சிலைக்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சமூக சீர்திருத்தம், சாதிய வேற்றுமை, மூட நம்பிக்கைகள், பெண் விடுதலைக்காக போராடிய தந்தை பெரியாரின் 43வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவருடைய உருவச்சிலைக்கு திமுக பொதுச்செயலர் க. அன்பழகன், திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு. க. ஸ்டாலின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான EVKS இளங்கோவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உட்பட பலரும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தும் பெரியார் படத்துக்கு மலர் தூவியும் மரியாதை செய்தனர். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு நாளை ஒட்டி முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மெரினா கடற்கரையில் உள்ள அவருடைய நினைவு இடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவனருமான எம்ஜிஆரின் 29ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் அமைச்சர்கள் அனைவரும் சென்று மலர் அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது எம்ஜிஆர், ஜெயலலிதா உணர்வுகளை உணர்ந்த தலைமையை ஏற்று ஒற்றுமையாக செயல்படுவோம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதேபோல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் மக்களும் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் அமைந்துள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திலும் அவர்கள் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இவரைத் தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலர் வைகோ, நடராஜன், லட்சிய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் டி. ராஜேந்தர் ஆகியோரும் மலர் அஞ்சலி செய்தனர். மும்பையில் அமையவுள்ள சத்ரபதி சிவாஜி மணிமண்டபத்திற்கான அடிக்கல்லை பிரதமர் மோடி நாட்டியுள்ளார். மகாராஷ்டிர மாநில மும்பை அரபிக்கடலில் 3600 கோடி ரூபாய் மதிப்பில் சத்ரபதி சிவாஜி மணிமண்டபம் அமைக்கப்படுகிறது. இது தொடர்பான திறப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி சிவாஜி மணிமண்டபத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். இங்கு 192 மீட்டர் உயரத்தில் சத்ரபதி சிவாஜி சிலையும் அமைக்கப்படுகிறது. உலகின் மிக உயர்ந்த சிலையாக இது இருக்கும் என கூறப்படுகிறது. முன்னதாக மும்பையில் பங்குச்சந்தையின் புதிய அலுவலகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், பன்னாட்டளவில் பொருளாதார வளர்ச்சி குறைந்து வரும் நிலையிலும் இந்தியா சிறப்பான இடத்தில் உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் பொருளாதாரத்தை மேம்படுத்தி வரும் மத்திய அரசு பணப்பற்றாக்குறையையும் குறைத்துள்ளதாகவும் மோடி குறிப்பிட்டார். குறுகிய கால அரசியல் லாபத்திற்காக எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் என்றும், நாட்டு நலனுக்காக கடினமான முடிவை எடுக்க தயங்க மாட்டோம் என்றும் அவர் கூறினார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு அறிவிப்பு நாட்டின் நீண்ட காலத்திற்கு பலனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்கூட்டியே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதால் உற்பத்தி துறையும் மேம்படும் என்றும், கிராமங்கள் வளர்ச்சி பெறும் எனவும் மோடி கூறினார். We will not shy away from taking difficult decisions if those decisions are
in the interest of the country. Demonetization is an example. It is a short-term pain, but will bring long-term gain. மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு பிரச்சனையால் விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மலைவாழ் மக்களிடமிருந்து பாரதிய ஜனதா அரசு நிலங்களை பறித்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயர் மதிப்பு கொண்ட ரூபாய் தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பால் சுற்றுலாத்துறை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஏழை மக்களிடமிருந்து பணம் பறிக்கப்பட்டு வசதி படைத்தவர்களிடம் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுவிஸ் வங்கியில் கருப்பு பணத்தை பதுக்கியவர்களின் பட்டியலை நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஏன் தாக்கல் செய்யவில்லை என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். हिंदुस्तान में सिर्फ 6% काला धन कैश में है, 94% काला धन रियल एस्टेट में, जमीन में, सोने में और विदेशी बैंक अकाउंट में है. பயிர் கருகியதால் மேலும் ஒரு விவசாயி மரணம். ஒரே நாளில் 3 விவசாயிகள் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். தேமுதிக கட்சி சார்பில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. விழாவில் போதகர் டி சாமுவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பிரேமலதா, இளைஞரணி தலைவர் எல்.கே. சுதீஷ், தலைமை நிலைய செயலர் பார்த்தசாரதி உள்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு கேக், இனிப்பு, பரிசு பொருட்களை விஜயகாந்த் வழங்கினார். விழாவில் பேசிய அவர், சென்னையில் வர்தா புயலால் விழுந்த மரங்கள் இன்னும் குப்பையாக கிடக்கும் நிலையில் அவற்றை அகற்ற போர்க்கால அடிப்படையில் அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். லோகாதாலத்துக்கு இவ்வளவு குற்றச்சாட்டு பண்றாங்களே, லோகாதாலத்துக்கு கோர்ட்டு வச்சா இப்படிவாங்களே, எல்லாரும் பயப்படுவாங்களோ? பயப்பட மாட்டாங்க. ஆஹா, கோர்ட்ல கூட்டு தண்டனை கொடுத்துட்டா. ஆக லோகாதாலத்துங்கிற அந்த இதைத்தான் நான் சொல்லுகிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் நீரின்றி சம்பா பயிர்கள் கருகியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இவரையும் சேர்த்து திருவாரூர் மாவட்ட விவசாயிகளின் பலி எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே சித்திரையூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நடராஜன் இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் சம்பா சாகுபடி செய்திருந்தார். தண்ணீரின்றி சம்பா பயிர் விளைச்சல் பாதியில் நின்றதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான நடராஜன் வயலுக்கு சென்ற இடத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு அவ்விடத்திலேயே உயிரிழந்தார். வடபாதிமங்கலம் காவல்துறையினர் இதுபற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை 9 விவசாயிகள் சாகுபடி பாதிப்பால் உயிரிழந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அவருக்கு சொந்த நிலம் 4 ஏக்கர் போயிட்டு பார்த்துட்டு வந்தவர் தான். புல்லமலை சொசைட்டியில் கடன் வாங்கியிருக்காரு நேரடி விதைப்புக்காக வேண்டி. அதுக்கு அவன் பார்த்துட்டு இந்த கடனை எப்படி கலந்துறது என்னன்னு தெரியாமல் ஒரு ஏக்கத்தில் அப்படியே உட்காந்தவர் தான். இதுக்கு அரசு தக்க நடவடிக்கை நச்சு எடுத்து செய்து கொடுக்கணும். 2 கட்டமாக நேரடி பண்ணி நம்ம வயலில் திருப்பி போய் வயலில் எரிஞ்சு போயிருக்கு. அதை போய் பார்த்துட்டு வந்து நெஞ்சு வலிக்கிட்டு துடிச்சு வயலில் வீட்டில் இறந்துட்டாரு. எல்லாத்துலேயும் கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணியிருக்காரு. இதுலேருந்து இந்த குடும்பத்தை இதுலேருந்து கவர்ந்து பண்ணணும். இதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் வர்தா புயல் தாக்குதலால் நெற்பயிர்கள் சேதமடைந்ததைக் கண்டு வேதனையில் விவசாயி மாரடைப்பால் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பணப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நாச்சியப்பனின் விவசாய நிலத்தில் கடந்த ஆண்டு பெருவெள்ளத்தால் அதிகளவு சேதம் ஏற்பட்டது. இந்நிலையில் அவரது 10 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் இந்த ஆண்டு வர்தா புயலால் சேதமடைந்தது. கடந்த 10 நாட்களாக மனவேதனையில் இருந்த நாச்சியப்பனுக்கு நேற்று இரவு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதால் அவர் உயிரிழந்தார். வங்கிகளில் கடன் வாங்கி இந்த வருடமும் பயிர் செய்து சமீபத்தில் நடந்த வர்தா புயல் காரணமாக பயிர்கள் மிகவும் பாதிப்படைந்து மொத்தமாக அழிந்துவிட்டது. இதனால் மிகவும் மன கசப்புடன் இருந்த அவர் நேற்று மாரடைப்பால் மரணம் அடைந்தார். பாரம்பரிய
பாரம்பரிய உணவு வகைகளை போற்றும் வகையில் சென்னையில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவை ஏராளமானோர் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். சென்னையில் திருவையாறு என்ற நிகழ்ச்சி ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சி சென்னை காமராஜர் அரங்கில் கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் இரவு 10 மணி வரை தொடர்ந்து இசை கச்சேரிகள் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்று வருகின்றன. இதில் ஒரு பகுதியாக உணவு திருவிழாவும் நடைபெற்று வருகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் திரளானோர் வந்து பார்வையிட்டு செல்கின்றனர். பாரம்பரிய உணவுகளை போற்றும் வகையிலும் மக்களுக்கு அதன் பயன்களை எடுத்துக் கூறும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக இங்கே வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம். இங்கே வந்துக்கிட்டோம்னா நிறையா விஷயங்களை நம்ம வந்து கேதர் பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல இது ஒரு நிகழ்ச்சி என்னை பொறுத்தவரையில். உணவு திருவிழா, சங்கீதம், இசை, நடனம், அப்புறம் வாத்தியம் வாசிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் உணவு திருவிழா பல பேரை கூப்பிட்டு சமைக்க வைக்கிறது, இந்த மாதிரி நல்லா ஸ்டால்லாம் போட்டு ஆரம்பத்துக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இது ஒரு பண்டிகை மாதிரி, திருவிழா மாதிரி இருக்குது. நியூட்ரிஷன் ஃபுட்டெல்லாம் நிறையா வாங்கியிருக்கோம். இப்போ வந்து எவ்வளோ காசு இருந்தாலும் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் குட் ஹெல்த். அதனால எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் டெஃபினெட்லி ஐ அம் கோயிங் டு டெல் ஆல் பீப்புள் ஆர். இந்த பாரம்பரிய உணவுலாம் நம்ம மறந்துட்டெல்லாம் இப்போ நம்ம ரிமைண்ட் பண்ணி நம்மளுக்கு எஜுகேட்டிவாக இருக்குது, ரொம்ப எஜுகேட்டிவாக இருக்குது. நம்ம நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போயிட்டு எவ்வளோ ஹெல்த் ஹசார்ட்ஸ் பார்க்குறோம். அது இல்லாத நம்மளுக்கு ஒரு ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளோட ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் எல்லாம். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. திருவாரூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் சம்பா பயிர்கள் கருகியதைக் கண்டு மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட 40க்கும் அதிகமான விவசாயிகளின் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. வருகிற 28ஆம் தேதி முதல் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வறட்சியாக தமிழ்நாட்டை அறிவித்து இறந்து போயிருக்கிற குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துவது என்று அறிவிச்சிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கதிரடிக்கும் எந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 தொழிலாளர்கள் பலியானார்கள், 13 பேர் படுகாயமுற்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இருந்து ஆட்களை ஏற்றுக்கொண்டு ஒரு டிராக்டர் காங்கேயம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதில் இணைக்கப்பட்டிருந்த கதிரடிக்கும் எந்திரம் திடீரென்று நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் புதுப்பாளையத்தைச் சேர்ந்த சரசாள், சரஸ்வதி, கருப்பாத்தாள் ஆகிய 3 பேரும் பலியானார்கள். பலத்த காயமுற்ற 3 பேர் திருப்பூருக்கு, காயமடைந்த 8 பேர் காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். காங்கேயம் காவல்துறையினர் டிராக்டரின் ஓட்டுநர் விக்னேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அருப்புக்கோட்டை அருகே புளியம்பட்டியில் அரசு பேருந்தும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பலியானார்கள். அருப்புக்கோட்டையிலிருந்து அரசு பேருந்து ஒன்று விருதுநகருக்கு சென்று கொண்டிருந்தது. சிவகாசியிலிருந்து அருப்புக்கோட்டைக்கு வந்த ஆட்டோ புளியம்பட்டி அருகே பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோவில் வந்த சிவகாசியைச் சேர்ந்த முபாரக் அலி, மன்சூர் ஆகிய 2வரும் அந்த இடத்திலேயே பலியானார்கள். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் சீன மலர்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. பவுலோனியா பார்சினி என்ற மலர்கள் சீனாவின் அரசு என்று அழைக்கப்படுகிறது. சீனாவில் அதிக அளவில் வளர்க்கப்படும் இந்த வகை மரங்களில் இருந்து வீட்டு உபயோகப் பொருட்களும் இழைகளும் தயாரிக்கப்படுகின்றன. இதற்கான செடிகள் சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு தாவரவியல் பூங்காவின் அலுவலகம் அருகே நடவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை மரக்கிளைகளில் பூக்கும் பூத்துக்குலு. இதனால் இந்த வகை மரம் வெள்ளை நிறம் கலந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். மலர் கண்காட்சிக்காக பூங்கா தயார் செய்யப்பட்டு வரும் நிலையில் பவுலோனியா பார்சினி மலர்கள் தற்பொழுது பூக்க தொடங்கியுள்ளன. இந்த பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இதனை கண்டு ரசித்து வருகின்றனர். அர்ஜென்டினா பொருளாதார கொள்கைக்கு எதிர்ப்பு, போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அழகு செய்திகள்.
அர்ஜென்டினா நாட்டு அரசின் பொருளாதார கொள்கைக்கு கண்டனம் தெரிவித்தும் குறைக்கப்பட்ட உதவித்தொகைகளை அதிகரிக்க கோரியும் நடைபெற்ற பேரணியில் திரளானோர் கலந்து கொண்டனர். அர்ஜென்டினா நாட்டின் அதிபராக மௌரிசியோ மேக்ரி பதவியேற்று மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் காரணமாக விலைவாசி அதிகரிப்பதோடு பலரும் வேலை இழந்ததால் ஏழை எளிய மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகினர். பொருளாதார சீர்திருத்தம் காரணமாக குறைக்கப்பட்ட உதவித்தொகைகளை அதிகரித்து வழங்குமாறு தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். போராட்டத்தின் ஒரு பகுதியாக தலைநகர் போனஸ் ஐரஸில் திரண்டவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இதன் காரணமாக பல பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டிகள் நடத்தப்பட்டன. திருச்சி மாவட்டத்தில் உள்ள 500க்கும் அதிகமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். 53 வகையான போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவிகள் அடுத்த மாதம் திருச்சியில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். போட்டியிலே 500க்கும் மேற்பட்ட ஆண் பெண் இருபாலர் கலந்துக்கிறாங்க. பல்வேறு வயது மற்றும் இடைப்பிரிவுகள் 52 பிரிவுகள் கலந்துக்கிறாங்க. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு மற்றும் 3ஆம் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மாணவர்கள் மாநில போட்டியில் கலந்துக்குவாங்க. அடுத்து இங்கே திருச்சியிலேயே மாநில போட்டியும் நடைபெற இருக்கிறது. ஜனவரி 8ஆம் தேதி வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய போட்டியில் கலந்துக்குவாங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்களை விடுவிக்க இலங்கை முடிவு. கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி நடவடிக்கை. 27ஆம் தேதி வருகிறது மத்திய குழு. வர்தா புயல் சேதங்கள் பற்றி ஆய்வு. நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் ராமமோகன ராவ் அனுமதி. சேகர் ரெட்டி நண்பர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை. நாளை கிறிஸ்துமஸ் திருநாள். தலைவர்கள் வாழ்த்து. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.